வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போட்டு திரும்பி போயிருக்காங்க அப்படின்றத செய்திகளை பார்க்குறோம். 25 பேர் வந்து ஓட்டு போட்டான். தூக்கு மாட்டிக்கிட்டு சாவான அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறோம். தம்பி ஆது அர்ஜுன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் எல்லாம் பற்றி தெரியும். நீங்கள் ஸ்கெட்சு போடுறீங்களா? ஸ்கெட்சு போட்ட அப்புறம் ஏன் உங்கள் தொகுதியில் ஒருத்தருக்கு 3000 ரூபா கொடுத்தீங்க? அப்படியே ஸ்கெட்சு போட்டு நீங்களும் ஜெயிச்சிருந்தாங்க. நீங்கள்லாம் ஸ்கெட்சு போடல. டெல்லியினுடைய ஸ்கெட்சுக்கு நீங்கள் போங்க. அதிமுக இருக்கணுமா அழியணுமான்றதுக்கு கவலை யாருக்கு வரணும்? கோவத்தூர் ரெசார்ட்டை நீங்கள் பொண்ணாத்ததெல்லாம் விஜய் பண்ணிவிட்டாரா? சோஃபாட விடாருலாம் சொல்கிறாரு. செங்கோட்டையன் வெளில போனார், இதோ மந்திரி ஆகிட்டார். உங்கள் முன்னாடி சிரிச்சுட்டாருன்னா அல்ப பதவி அப்படின்னு நம்பியார் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறாரு. உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் அவர் எதிரின்னு சொல்கிறாரோ அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வந்துட்டு விஜயை ஆதரிக்கிறத ஸ்டாலின் அதுவும் அனுமதிக்கிறாரு. ஆனால் நீங்கள் வரக்கூடாது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிற நீங்கள் விஜயை கவுத்து விட்டுருக்கீங்க. இதில் யார் சரி யார் தப்பு? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் அம்சங்கிப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள். வணக்கம். வெளிநாட்டவர்கள் இந்த தேர்தலில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போட்டு திரும்பி போயிருக்காங்க அப்படின்றத செய்திகளை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அஃபிஷியலாக நமக்கு செய்திகளில் நம்ம பார்க்குறோம். இலங்கையில் குடியுரிமை பெற்ற நபர்கள் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்ற நபர்கள் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இதை நம்ம எப்படி எலெக்ஷன் கமிஷன் இதை கண்டுக்காமல் விட்டாங்க? எஸ்ஐஆர் அப்போ இதில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா? எஸ்ஐஆரினுடைய விளைவுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய புரிதல் என்னதில்லை? எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு சொல்லும்போது ஞானேஸ்வர் மட்டும் இல்லை, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மட்டும் இல்லை, பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்திய வாக்காளர் பட்டியலில் ஊடுருவி இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை நாங்கள் நீக்க போகிறோம். அதுதான் முதன்மையான குறிக்கோள் அப்படின்னாங்க. குஜராத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, அங்கே ஒருத்தனையும் கண்டுபிடிக்கல. மேற்கு வங்கத்தில் பண்ணாங்க, அங்கேயும் ஒருத்தனையும் கண்டுபிடிக்கல. அஸ்ஸாமில் பண்ணாங்க, அங்கேயும் ஒருத்தனையும் கண்டுபிடிக்கல. அதோ இவ்வளோ பேர் வெளிநாட்டவர்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. கேரளாவில் பண்ணானுங்க, கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் பண்ணானுங்க, கண்டுபிடிக்க முடியல. பாண்டிச்சேரியில் பண்ணானுங்க, கண்டுபிடிக்க முடியல. வேற எங்கே தேர்தல் நடந்துச்சு? எங்கேயும் இல்லை. ஆனால் 25 பேர் வந்து ஓட்டு போட்டான். தூக்கு மாட்டிக்கிட்டு சாவான அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து ஓட்டு போட்டான்? அப்போ உன்னோட எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் ஃபார்ம் கொடுத்தோமே, இவ்வளோ பேர்கிட்ட இந்த ஃபார்ம் வாங்கினிய கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ உன்னோட எஸ்ஐஆர் நடவடிக்கைன்றது ஃபெயிலியர் தானே? அப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, அது பொய் தானே? அது உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்ததுன்னா நீங்கள்லாம் அதிகாரிகள் தானே? ஒரு வேலையை சரியாக செய்ய தெரியாதா உங்களுக்கு? ஒவ்வொரு வீட்டுக்கு தானே நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்தீங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீ என்ன சொன்னீங்க? நீ 2002 உன் அப்பாவோ தாத்தனோ எவனா ஓட்டு போட்டிருந்தானா அந்த காலத்து கொண்டு அன்னைக்கு நீ ஓட்டு போட்டிருந்தியா? இல்லை உங்கள் அப்பாரெல்லாம் யாராவது உங்களோட இதில் ஓட்டு போட்டிருக்காங்களா? இவ்வளோ விவரத்தை கேட்டு ஃபில்அப் பண்ணல. அப்புறம் எப்படி வெளிநாட்டம் உள்ளே வந்தான்? அப்புறம் வந்து மறுபடியும் ஓட்டு போட வந்தான்? சொல்லுங்க. இதை யாரும் விளக்கம் கேட்கவே இல்லை. அரசியல் கட்சிகள் ஒருவேளை சட்டப்பேரவை வந்து அது கேட்பாங்களான்னு தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? 25 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சது, டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இன்னும் எவ்வளோ பேரெல்லாம் தெரியாது. அதுவும் விரல்ல மைய இருக்கிறதுனால அதை பார்த்து கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு விசாரணை பண்ணி யாரோ விசாரணை பண்ணி எப்படியோ வந்துட்டு பார்த்தா இப்படி வந்து முடியுது எஸ்ஐஆர் நடவடிக்கை. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜரி நடவடிக்கை. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வந்துட்டு பதவி இழக்க செய்ய வேணும். அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சு அதில் ரேண்டமாக வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் நிறைய ஓட்டு, இப்போ 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு மேல் படிப்பு போனால் 1000 ரூபாய், அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் மேல் இது படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு காலை உணவு, அப்புறம் இவங்கெல்லாம் இலவசமாக பேருந்து பயணம். எந்த செக்மெண்ட் பயனடையுதுன்னு பார்த்து அந்த செக்மெண்ட் எடுத்து நிறைய நீக்கினான். 97 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டாங்க. 27 லட்சம் பேர் செத்து போனவங்க போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 70 லட்சத்தில் இவங்க நீக்கிறதுல பாதி பேருக்கு மேலே பெண்கள்னு வச்சுக்கோங்க. அந்த பாதி பேரில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான பெரும்பான்மை எவ்வளோ பேருக்கு வரும்னா 19 to 39 வயசு. கரெக்டாக தெரியுதா? 19 to 39 வயசு யாரு? இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதில் வந்து வந்தவங்கள
நான் அதை எடுத்துட்டு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கொடுத்த பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய ஓட் பேங்க்கு, இந்த இடத்துல வைக்கிறான் கையை அப்படின்னு. அதில் எவ்வளோ பேர் திமுககாரங்க உள்ளே கொண்டாந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 70 லட்சம் பேர் நம்ம உள்ளே கொண்டு வர முடியல. ஒரு 35 லட்சம் பேர் ஒன்று தான் வந்துட்டு உள்ளே கொண்டாந்தாங்க. அதெல்லாம் பற்றி தேர்தல் ஆணையம் ஒரு இதெல்லாமே சொல்லலை. அது இல்லாத ஒரு 6.5 லட்சம் பேர் சேர்த்துருக்குறாங்க. அது எங்கே யார் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. 6.5 லட்சம் பேர் சேர்த்துறாங்க. முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தேர்தலை நடத்திட்டு பார்த்தா ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஸோ இவர் தோத்துட்டாரு, ஸோ அவர் தோத்துட்டாரு, வாக்குப்பதிவு குறைஞ்சிருச்சு, போன முறை 1 லட்சத்து சொச்சம் வாக்கு வாங்கினவர் இப்போ 73,000 ஓட்டு வாங்கி தோக்குறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி பிடிச்சாங்க. உண்மை என்ன? நான் என் மனைவி எல்லாம் கொடுக்குறோம் ஃபார்மு. கொடுத்தா ஏற்கனவே கொடுத்து கிடுத்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சேர்த்தாச்சு, எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் வாக்காளர் பட்டியலில் பேர் வருது. அப்போவும் என் பேர் அயாநாதன் தான், இப்போவும் என் பேர் அயாநாதன் தான். தேர்தலுக்கு முன்னாடி என் மனைவிக்கு வந்துட்டு இந்த அட்ரஸில் ஓட்டு இல்லை, வேற ஒரு அட்ரஸில் தான் ஓட்டுது. அவள் 86 என்ன கல்யாணம் கட்டிக்கிறான்றது இதே வீட்டில் தான் வாழறா. இப்போ இதே வீட்டில் தான் வாழறா. கொடுத்தோம். அப்பவும் அங்கே பூத்து ஒரே பூத்துறதுனால கண்டுபிடிச்சோம், போடுறோம். அப்போ என்ன தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணீங்க நீங்க? எதையுமே பண்ணல. மாக்கரி. நான் தான் இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்றேன்ல, புரியுதுங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு நான் தான் வில்லன். ஏன்னா உண்மையை சொல்றேன் வில்லன். புரியுதுங்களா? என்ன ஆச்சு? எப்படி அதே பேர் அப்படியே இருக்குது? அயாநாதன்றது எப்படி அப்படியே இருக்குது? அப்படியே மாத்தாதே. இதுல வேற அதே மாதிரி எழுதுங்க சார், இல்லாட்டி தூக்கிடுவாருங்கன்றாங்க. அதான் அஸ்ஸாமில் எடுத்துட்டு பெங்கால் வரைக்கும் நடந்துச்சு. முகமது அப்படின்னு இடத்துல மாமூது அப்படின்னு சொல்லி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பெல்லிங் எதுவும் வந்துட்டு மிஸ்டேக்காக இருக்குது. ஃபார்ம் ரிஜெக்டடு. இங்கே பண்ணாங்க, ஈரோட்டில் பண்ணாங்க, நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணாங்க, இங்கே சீர்காழியில் பண்ணாங்க. அது முஸ்லீம்லாம் போட்டு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. என்ன ஆச்சுலாம் தெரியாது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அவருக்கு ஓட்டே இல்லை. என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஓட்டு இல்லை. ஏன்னா இந்துல வேலை செய்கிறாருல்ல, அவர் வெளிநாட்டவராக இருக்கலாம், பாகிஸ்தானி உளவாளியாக இருக்கலாம், இல்லை வேற்று கிரகத்தை சேர்ந்தவராக கூட அவர் இருக்கலாம். விட்டாங்க. கடைசி வரைக்கும் சேர்க்க முடியல. என்ன எஸ்ஐஆர் நீங்க பண்ணீங்க? எப்படி இது எஸ்கேப் பண்ணாங்க? ஆக எஸ்ஐஆர் நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன பாலாஜி? இந்த ஆளுங்கட்சியை தூக்கணுமா? இந்த ஆளுங்கட்சிக்கான அந்த ஓட் பேங்க் இருக்குது இல்லையா, அவ்வளோத்தையும் தூக்க முடியாது. பெண்கள் அவ்வளோ பேரையும் தூக்க முடியாது. சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த குடிசைவாசி மக்கள், அன்றாடம் காய்ச்சிங்க, இவங்க எல்லாம் ஃபுல்லாக நிற்க முடியாது. யாரு தூக்கி விட்டா மறுபடியும் வந்துட்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி செக்மெண்ட்டை தூக்கி போட்டுருக்காங்க வெளில. அதை ரேண்டமா யாருன்னு தெரியாது. ஒருத்தருடைய வாக்கை பறிச்சா அவன் வந்து வெளியில சொல்ல மாட்டானா? அது பேசுபொருளாக மாறாதா? அது வெளியில தெரியாம போயிடுமா? எல்லாருமே அமைதியா கடந்துட்டு தங்களுடைய ஓட்டுகள் போனாலும் பரவாயில்ல இருந்துருவாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதுல. எப்படி பண்ணுவாங்க? காத்தால 6 மணிக்கு எழுந்துட்ட உடனே பல்ல விளக்கிட்டு அவன் ஒன்று போறாங்க வேலைக்கு வெளிநாட்டில். ஏதோ இவர் சொல்லியிருக்காரு, இந்த கலைஞருடைய என்ன திட்டம், பஸ் திட்டம், இலவச பேருந்து பயண திட்டம். அவன் போறான், போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவான் 7 மணிக்கு. வந்துட்டு குடிச்சிட்டு கிடச்சிட்டு சமைச்சு கிமைச்சு போட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை கட்டிக்கிடுவாங்க. புள்ள ஸ்கூலில் போயிட்டு சாப்பிட்டு போகுதுன்னு போவாங்க. அவங்களால எதங்க பார்க்க முடியும்? நடுத்தர வர்க்கத்துக்கு தான் தெரியும் யார் ஐயா தான் தொலைக்காட்சியில் பேசுறவர் அப்படின்ட்டு. கீழே இருக்கிறவங்களுக்கு கேளுங்கன்னா தெரியாது. ஏன்னா அவங்க டிவியை அப்படி போட்டாங்கன்னா தள்ளும். நான் பார்த்துருக்கிறேன் ப்ராக்டிக்கலா. அவங்களையா பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டேன். கட்சிக்காரங்களை விட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப தீவிரமாக கண்காணித்து இதை பண்ணாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலினத்து மக்களை வந்துட்டு எவ்வளவு தூரம் சேர்க்க முடியும் சேர்த்தாங்க. அதற்கான பயிற்சி முகாம்னா வச்சாரு. விழுப்புரத்தில் அந்த எம்பி ரவிக்குமார் அவங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் வச்சாரு. வச்சு எல்லாரையும் பண்ணி இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி சேர்த்தாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா? இவ்வளவு பேரை நீக்கணும், அதனால தான் தோத்தாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களா? ஆனா அது வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. எங்க வேலை செஞ்சாங்க? அது அழகாக இவிஎம்ல வேலை செஞ்சுட்டாங்க. ஸ்வாப்பிங்னு பேரு. அந்த இடத்துல செஞ்சுட்டாங்க. அதே தான் வெஸ்ட் பெங்காலையும் செஞ்சுட்டாங்க. இங்க ஸ்டாலினை காலி பண்ணியாச்சு, அங்க மம்தாவை தொடச்சி எரிச்சாச்சு. இதுக்கு தான் இவங்க ஒரு ஸ்டெப்பா இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. முதல்ல இவிஎம் வச்சு பண்ணாங்க, அது போறல. அதையும் தாண்டி போன மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 43 சீட்டு காலியானாங்க. அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற தொகுதிகள் எல்லாமே அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்க. யாரு? பிஜேபி. அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த வாக்காளர் பட்டியலில் நீங்க வந்துட்டு கை வச்சாங்க. முதல்ல வாக்குகளையே கை வச்சாங்க.
அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சோசியல் இன்ஜினியரிங் அது இதெல்லாம் சொல்லி ஆளை நிறுத்தி அப்படி இப்படிலாம் பண்ணி அந்த இதெல்லாம் வந்துட்டு 10க்கு 5 இடம் தோத்தாங்க. எங்க ஹரியானால 10 மக்களவை தொகுதி இருக்குது, 5 காங்கிரஸ், 5 தான் பாஜக. அதுக்கு முன்னாடி 10 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க 99ல, 2019ல. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 சீட்டு தான். அங்க என்ன பண்ணாங்க, வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கள அழகா நீக்கி வேற மாதிரி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக ராஜஸ்தான்லையும் பார்த்தீங்கன்னா 25ல 10 காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிச்சுது. கர்நாடகாவில் 28ல் 10 ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ். இப்படி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே என்ன பண்ணாங்க, லேட் ஈவினிங்ல ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. 5 to 6 கள்ள ஓட்டு அடிச்சது. அது பெரிய வெற்றி பெற்றது எங்கன்னா குஜராத்தில். அதுக்கு முன்னாடி 99 சீட்ல ஜெயிச்சிருந்த பாஜக இந்த முறை 152 சீட்ல ஜெயிச்சாங்க. காங்கிரஸ்காரன் மட்டும் சொன்னான் 10% ஓட்டு 15% ஓட்டு வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க, 1 மணி நேரத்துல போட்டு அடிச்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்கன்னு. யாரும் கேட்கலன்னா தேர்தல் ஆணையம் கேட்கல, முடிஞ்சு போச்சா. அடுத்தபடி என்ன பண்றாங்க, நீக்கல் சேர்த்தல் அது பண்றாங்க. அதை ஓட்சோரி, இதான் ராகுல் காந்தி பண்ணாரு, கண்டுபிடிச்சு ஓட்சோரி பண்ணது. 2 நடந்தது. இவரு பெங்களூர் தொகுதியில் நடந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்களையும் சேர்க்கப்பட்டவங்களையும் அவர் சொன்னாரு. ஆனா ஆலண்டுன்ற ஒரு தொகுதியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 6000 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்து அது தொடர்பா கேஸை போட்டு கர்நாடக மாநில காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவு அதை விசாரிக்கும் போது ஒத்துழைக்கல இந்த காவல்துறை, இந்த தேர்தல் ஆணையம். நாணயஸ்தனா இருந்தாங்கன்னா ஒத்துழைக்கணும்ல, ஒத்துழைக்கல. எங்க இருந்து இதை சேர்க்கப்பட்டதுன்றதே தெரியல, கடைசி வரைக்கும் தெரியல. இதெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணாங்க. குறிப்பா தி ஹிந்து பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் அவ்வளவு தூரம் அதை ஆழமா ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்தாரு. ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதியிருந்தாங்க, ஆலந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இதுல முடியல. அடுத்தபடியாக தான் இவங்க பண்ணது என்னது, இது 2த்தையும் பண்ண உடனே எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கர்நாடகாலே இவர் சொன்னார், ஆனால் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 95 லட்சம் பேர் புதுசாக வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க. இதை ராகுல் காந்தி வந்துட்டு ஒன்று கத்துறாங்க, ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் அங்கே ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. பாஜக போட்டியிட்ட 159 தொகுதியில் 143 தொகுதி ஜெயிச்சிட்டான். 145 வந்து இப்போ பெரும்பான்மை எப்படி அடிச்சான் பாருங்க, முடிஞ்சுதா. அடுத்தபடியாக வந்ததா எஸ்ஐஆர். எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன, யார் அந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு போடுவாங்க, பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய செக்மெண்ட் யாரு, அதை தூக்கு. பெரிய அளவுக்கு பெண் வாக்காளர்கள் நீக்கிட்டு என்ன பண்ணா, மீது இருக்கிற பெண் வாக்காளர்கள்லாம் 10,000 ரூபா கணக்கில் போட்டான். எப்படி பண்ண பாருங்க. ஒரு பக்கம் விஜய் சொல்ற மாதிரி அப்படியே புள்ளையும் போட்டான், இன்னொரு பக்கம் தலையிலையும் போட்டு அறுவாலையும் போட்டான், முடிச்சிட்டான். வெறும் 23 சீட் தான் எதிரில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டி. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாச்சு. 200 சீட்டுக்கு மேலே அங்கே பிடிச்சாச்சு. 243ல் 200 சீட்டுக்கு மேலே ஆட்சியை பிடிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் அடுத்தபடியாக பெங்காலுக்கு வந்தாச்சு, முடிச்சாச்சு. 261 சீட்டில் வந்துட்டு 205 பிடிச்சி, 207 இப்போ பிடிச்சாச்சு. அடுத்தபடியாக தமிழ்நாடு காலி பண்ணும். முதல்ல திராவிட அரசு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசினாரு ராகுல். வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நீ ஒன்று தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இங்கே வந்தாங்க. இங்கே எஸ்ஆர் நடவடிக்கை பண்ணாங்க, தூக்குனாங்க ஆட்களை. எல்லா இடமும் காலி. ஆனால் இது மட்டுமே காலி பண்ணலை, இதையும் தாண்டி இவிஎம்லையும் காலி பண்ணாங்க. நேற்று ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூ, அதில் வந்துட்டு தெரியும், ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப வைடாக போயிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சர்வே எல்லாம் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ரைட்டா? அவர் சொல்கிறாரு எந்த அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒரு பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் திமுக வர 5 ஓட்டு தான் வந்துருந்தது. ஆனால் அங்கே 14 பேர் பூத்து கமிட்டி, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, நண்பர்கள் இல்லையா, அங்கே ஓட்டு இல்லையா, ஆனால் வெறும் 5 ஓட்டு. அதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களாம் அப்படியே விஜய்க்கு போட்டாங்க. இவர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு. ஐயோ, அது இல்லை, எதிரில் இருக்க நெறியாளரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜெண்டா முடிஞ்சு போச்சு. உண்மை என்ன, திமுக அந்த பூத்தில் விழுந்த ஓட்டை அப்படியே தூக்கி தள்ளிட்டானுங்க விஜய்க்கு. அது உண்மை. அங்கே விஜய் வேட்பாளர் ரமேஷ் சீனிவாசனா, அவர் 40,000 ஓட்டில் ஜெயிச்சு விட்டார். அவர் 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இதோ இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேற வேலை என்ன இருக்குது. ஸ்ரீரங்கம் தொகுதி அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவ்வளோ பெரிய வெற்றி அவர். அந்த தொகுதியில் யாருக்கு 10 பேருக்கு தெரியாது அவன் யாரு என்னன்றதெல்லாம். இல்ல இந்த தேர்தலில் விஜய் இந்த பாருங்களேன், ஸ்ரீரங்கம் பதிவானவை 2,55,000 ஓட்டு, ரமேஷ் தாவிகா 1,03,000 ஓட்டு, துரைராஜ் திமுக 69,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 34,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு.
தாவேகா கேண்டிடேட். எப்படி என்ன பண்ணாரு? இல்ல அது இந்த தேர்தல்ல விஜயனுடைய முகம், அந்த சின்னம், விசில் தானே எல்லா இடத்துலயும் பரவலா போய் சேர்ந்திருக்கு. இல்லைங்க, சேர்ந்துருக்குதுன்றதை நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க? கடைசியா வந்து அது வாக்காளர் பட்டியல் இது இவிஎம் மிஷின்ல காட்டுற ஓட்டு நம்பர் தானே சொல்றீங்க. ஓட்டு போட்டவங்களா இருக்கிறாங்க அங்க. வாக்கு சீட்டா இருந்ததுன்னா அப்படியே இருக்கும். இதுல எப்படி இருக்கும்? இதுல எங்க இருக்குது அடையாளம்? இப்போ திமுக கூட ஓட்டுல 10% ஓட்டை தூக்கி பாஜக இது தாவேகாவை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தாராளம் பண்ணலாம். செலக்டிவா தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டா அப்படின்னோம்னா தாவேகா ஓட்டு 10% ஓட்டு. ஆனா டிஎம்கே ஓட்டு டிஃபரன்ஸ் 20% ஆகுதா? 70ன்றவன் வந்துட்டு 80 ஆகுறான். ஆனா 90ன்றவன் வந்துட்டு குறைஞ்சிடுறான். இதுதான் புரியுதா? இந்த வித்தியாசம் தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு அப்படியே ஜெயிச்சது. இங்க சைதாப்பேட்டை தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் வந்துட்டு 30,000 27,000 ஓட்டை தோக்குறாருன்னா எப்படி தோக்குறாரு அவரு? எப்படிதான் தோக்குறாரு? சொல்லிக்கிறது இவங்கெல்லாம் அப்படியே பெருசா ஓ அப்படி இப்படிலான்ட்டு. முதல்ல எஸ்ஐஆர் வச்சு காலி பண்றான். அடுத்தபடியே இவிஎம் வச்சு காலி பண்றான். திமுகவை காலி பண்ணி ஓரவர் 55 லட்சம் ஓட்டு இழந்திருக்குது திமுக. கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு அப்படியே 59 லட்சம் 55 லட்சம். அண்ணா திமுக 45 லட்சம். 49 + 55 1,04,00,000 ஓட்டு. இதுக்கு மேல ஒரு 70 லட்சம் ஓட்டு வாங்கினாரு விஜய். நடுவில் சீஃப் மினிஸ்டரா போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மேட்ரு இவ்வளவுதான். புரியுதுங்களா? இதை டீப்பா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா அதான் நாங்க சொல்றது வச்சோம். அதனால தான் வந்துட்டு நாங்க போட்ட ஒரு வீடியோக்கு வந்துட்டு 14 லட்சம் பேர் பார்க்குறான், இன்னொரு வீடியோ 10 லட்சம் பேர் பார்க்குறான்னா ஏன் பார்க்குறான்? எல்லாருக்கும் சந்தேகம். இது கட்டாயம் உங்க வெற்றி கிடையாது. இது ஈவிஎம் வச்சு சூழ்ச்சிட்டாங்கடா அப்படின்றது தமிழ்நாட்டில் பரவலாக போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படி அந்த முடிவு வந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம வெறும் குளத்தூரை பட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் இது இருக்குது, அதிர்ச்சி இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பத்திரிகையாளர்லாம் விழுந்துட்டாரு, அப்படியே விஜய் விழுந்துருச்சு. எப்படி விடும்? அவருக்கு நம்பிக்கை இல்ல இல்ல. நீங்க சொல்ற பிரதான கட்சிகளே வந்து அதை பத்தி பேசல இல்லையா? பிரதான கட்சிகள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. கட்சிகளுடைய பிரச்சனை இல்ல பாலாஜி, உன் பிரச்சனை என் பிரச்சனை. கட்சிகளை வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவங்க தலைவரே தோல்வி அடைஞ்சிருக்கான்றப்ப அவங்க ரியாக்ட் பண்ணணும்ல. நீங்க சொல்ற பிரச்சனை இல்லைங்க, ரியாக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. எங்க இருக்குது அவங்களுக்கு நாலேஜ்? பொன்ராஜுக்கு நாலேஜ் இருக்குது, ஐயநாதனுக்கு நாலேஜ் இருக்குது. திமுகவில் என்ன இருக்கிறாங்க? அவங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்காளர் பட்டியல் எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க அப்படின்ற 76 ஃபார்ம் வச்சுக்கிறாங்க. உள்ள நடக்கிற விஷயம் எவ்வளவு ஓட்டு அந்த இடத்துல போல் அச்சிருக்கு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? திமுகவுக்கு 200 ஓட்டு போல் ஆயிருக்குதுங்க உள்ளபடியே. ஆனா எடுத்தது எண்ணம் போது 150ன்னு காட்டுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? அவ்வளவுதான். as simple as that. ஸோ இத்தனை விதத்துல வந்துட்டு பிஜேபி கையாளுறான். எத்தனை வழியை நான் சொல்லிட்டேன். அப்படி விஜய் கொண்டு வந்து விஜயும் பிஜேபி எதிர்ப்பு தானே அரசியல் தானே பண்ண போறாரு. அது வந்துட்டு பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை தான் அது. அவங்க பண்ணது என்ன? திமுக ஓரம் கட்டிட்டு ஒரு தொங்கு சட்டசபையை ஏற்படுத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா மாறிடுச்சு. தொங்கு சட்டசபை தான் அமைஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா அப்படிதானே? யாருக்கும் பெரும்பான்மை இல்லைல்ல ஆச்சு. ஆனா என்ன அப்படின்னம்னா கொள்கை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தீர்மானம் சாதகமா முடிஞ்சு போச்சு. விஜய் பாஜக எதிர்ப்பு பண்ணாரா? இந்த பாஜக பாசிச எதிர்ப்பில் இருக்கிற திமுக, கம்யூனிஸ்டுகள், மறுமலர்ச்சி திராவிடம் அது அவங்க வரல, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் எல்லாரும் என்ன பண்ணாங்க? விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் உட்பட முட்டு கொடுத்த உடனே என்ன ஆச்சு? தடுக்கிறதுக்கு பார்த்தாரா இவரு? ஆளுநர் அதெல்லாம் தெரியும்ல. அப்புறம் மேல இருந்து சொல்லி திமுக அதிமுக அலையன்ஸ் போடுறதுக்கு அதுவும் பார்த்தாங்களா? எடப்பாடி அதுவும் தெரியும்ல. ஏன் அதெல்லாம் பண்ணாங்க? புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இப்ப விஜய் எப்படி இதில் இருந்துட்டு விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் இப்போ வரும் பிஜேபியில இருந்துட்டு எப்படி சமாளிக்கிறாருன்றதை பார்ப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ ஒரிஜினல் நேற்று வில்லிவாக்கத்துல மீட்டிங்ல சொல்றாரு, நாங்க குளத்தூருக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டோம், ஸ்கெட்ச் போட்டு தான் இன்னைக்கு ஸ்டாலினை தூக்கணும். அது மாதிரி சட்டமன்றத்தில் வந்து கேள்வியை கேட்குறீங்க, அடுத்த சேப்பாக்கத்துக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறோம், நீ அடுத்த டைம் ஜெயிக்க மாட்ட பாரு அப்படின்னு சவால் விடுறாரு ஒரிஜினா. உனக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரிஜினாக்கு தெரியும் நான் வெளியிட்ட புத்தகத்துக்கு. அந்த புத்தகத்தை அவர் கையிலே இருக்குது. வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சி புத்தகம் ஒரிஜினாக்கிட்டே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தும் போது இவர் அந்த போராட்டத்தில் வந்து நின்று இவர் வேற ஏதோ பேசினாரு. அன்னைக்கு அவருடைய தலைவராக இருந்த திருமாவளவன் என்ன பேசினார் அப்படின்றத அவர் கேட்டிருக்கணும். கேட்டார் அவரு, மறந்துட்டார் அவரு. இவருக்கு வந்துட்டு நான் இந்த டாக்டர் கொடுத்தேன்ல, டாக்டர் காந்தராஜ் கொடுத்த புத்தகத்தை இவர் வாங்கிட்டாரு. என் புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு படிக்கிறான்னு படிச்சாரா இல்லையான்னு தெரியாது. விஜய்க்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். விஜயும் படிச்சாரா இல்லையான்னு தெரியாது. தம்பி அர்ஜுன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி தெரியாது. நீங்கள் ஸ்கெட்சு போடுறீங்களா?
ஸ்கெட்ச் போட்டு அப்புறம் ஏன் உங்கள் தொகுதியில் ஒருத்தருக்கு 3000 ரூபா கொடுத்தீங்க? அப்படியே ஸ்கெட்ச் போட்டு நீங்களும் ஜெயிச்சிடலாமே. நீங்கள்லாம் ஸ்கெட்ச் போடல. டெல்லியினுடைய ஸ்கெட்சுக்கு நீங்கள் பொம்மை. எப்பவும் சொல்ல வரேன், உங்கள் தொகுதியில் விவிபேட் எண்ணா உங்கள் கதை கந்தலாயிடும். விவிபேட் கட்டாயம் சீட்டு கொடுதில்ல, அது 45 நாளைக்கு அப்படியே இருக்கும். அது எண்ணம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இவிஎம்ல பதிவானதுக்கும் விவிபேட்டில் பதிவானதுக்கும் என்ன கதைன்றது தெரிஞ்சிடும். அதனால தான் தேர்தல் ஆணையம் என்றதில்லை. அதனால் நீங்கள்லாம் ஸ்கெட்சு கிச்செல்லாம் பண்ண முடியாது. ரவுடி மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஸ்கெட்சு போட்டு காலி பண்ணாலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஸ்டாலினுக்கு நீ இல்லை. தாத்தா வந்தாலும் ஸ்கெட்சு போட முடியாது. ஆனால் டெல்லி போட்டான், போட்டுட்டோம், ஒரு கவலை இல்லை. எங்களுக்கு இது அட்வான்டேஜ். யார்? இந்த இவிஎம் எதிர்ப்பாளர்கள், ஜனநாயக காப்பாளர்கள். எங்களுக்கு இது அட்வான்டேஜ். ஏன்னா அப்போ தானே தெரியும். இவ்வளவும் பண்ணியும் கூட உன்னை எங்களால் தோற்கடிக்க முடியும்னு காட்டிட்டான்ல டெல்லி. அதனால் நீங்கள் தோற்கடிக்கல. உங்களுக்கு தான் ஓட்டு ஓடுதுன்னா அதையும் 108 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிங்க. ஜெயிக்க வேண்டியதானே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 150 சீட்டுக்கு. ஏன் ஜெயிக்கல? அப்படியே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அப்படியே ஸ்வீப்பு 2 தொகுதி தவிர. ஏன் அந்தாண்டெல்லாம் போகும்போது வரல? அது இங்கே இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிச்சுவாங்க, அங்கே இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிச்சாங்கள. அப்படியே மதுரை மத்தியில் ஒன்றும் தெரியாத பாயை 40,000 ஓட்டில் ஜெயிக்கிறாருல்ல. அப்புறம் என் திரும்ப நடத்தாது நடக்கல. செலக்டிவாக நடந்திருக்கிறது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் புரியறது ரொம்ப அறிவு வேணும். முடிஞ்சால் அவங்ககிட்ட இருக்கிற என் புத்தகத்தை எங்கேயாவது போட்டிருப்பீங்க, எடுத்து படிச்சு பாருங்கள். ஒரு 10 நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏன் நான் அதை சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு பதிலாக, இன்னைக்கு திமுக, அதிமுக, நாளைக்கு நீங்கள் ஜாக்கிரதை. ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அழகாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்வாப்பிங்னா என்னது அப்படின்றத போய்ட்டு மம்தா பானர்ஜிகிட்ட கேட்டு பாருங்கள். டேம்பரிங்னா என்னன்றது கேட்டு பாருங்கள். பரகல பிரபாகர் சொல்கிறாரு, இவிஎம் குட்டி போட்ட ஓட்டுக்களை நடந்துச்சு இல்லை. போலான ஓட்டை விட 10.48% ஆந்திராவில் கூட கட்டினாங்கல்ல. போலான ஓட்டை விட 10.53% போலாச்சுன்னு ஒரிசால காட்டினாங்கல்ல. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவிஎம் தெரியாத தேர்தலில் போட்டிட்டீங்கன்னா அவங்களுடைய கைப்பாவையாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவங்கள புரிஞ்சுக்கங்க. நீங்க சொன்னீங்க அதிமுக, திமுக அடுத்து நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு. நீங்க ஆனா இன்னைக்கு அதிமுகவே இருக்குமா? புரிய வைப்பாங்கன்ற அவங்களுக்கு இதெல்லாம் அந்த அரசியல், கார்பரேட் அரசியல், அந்த கார்பரேட் பிராமணிக்கல் பாலிடிக்ஸ் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 2019 நானா 2009 அதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். சும்மா நான் உட்காந்துட்டு இல்லாட்டி ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு எம்பி ஆக முடியாது. நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நான் எம்பி ஆக முடியாதா? பொன்ராஜ் எம்பி ஆக முடியாதா? உங்கள் கட்சியினுடைய ஆலோசகராகவே பொன்ராஜ் வந்திருப்பாரு. ஏன்னா அவர் அனுப்பி வச்ச ஆள் தான் ஜான் ஆரோக்கியசாமி. தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய பிடியில தான் எல்லாமே இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக, நாங்கள்லாம் நான் ஏலியன்ஸா? எங்களுக்கு தெரியாது அரசியல்னா எப்படி பண்ணணும்ன்ட்டு. அரசியல் பண்ண தெரியாதேவா நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நல்லா தெரியும். ஆனால் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ஒரு கொள்கையில் இருக்குது. அந்த கொள்கையில் ஒன்று வந்துட்டு மதச்சார்பின்மை மட்டும் இல்லை, ஜனநாயகம். நாங்கள் அதை ஒருபோதும் சாக விட மாட்டோம். அதனால் வெளியில் நின்று நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, 543 பேர் இருக்கிறாங்களா அந்த மெம்பர்ஸில். யாராவது பேசுகிறாங்களா இவிஎம்மை பற்றி? இப்போ உங்கள் சட்டப்பேரவை நீங்கள் கூட்டிங்களா, யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா இவிஎம்மை பற்றி? ஏன் தெரியாது. சும்மா பாலிடிக்ஸை போட்டு அளக்கலாம், மூடமாக போடலாம். ஆனால் இவிஎம், தேர்தல் ஆணையம், அதனுடைய சூழ்ச்சி, அவங்க எப்படி எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்றத பேச முடியாது, தெரியாது. நாங்கள்லாம் அப்படியே சும்மா கண்குத்தி பாவம் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றுத்தையும். அதனால தான் என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். எழுதி புத்தகம் 150 பேஜ் வெளியிட்டு இருக்கிறோம். சும்மா இல்லை. அங்கே போராளி, இங்கே பத்திரிகையாளர், 2 இடத்துலையும் நாங்களாம் இருக்கிறோம். சாதாரண ஆள் அவர் பொன்ராஜ். சும்மா பண்ணார். ஏன் அவர் விஜய்க்கு அட்வைசர் ஆகிட முடியாது? அவரால் எல்லாம் முடியும். ஆனால் செய்கிற வேலை வேற ஒரு இடத்துல இருக்குது அதிகமாக. நாட்டினுடைய ஜனநாயகம் பறி போயிட்ட உடனே தலையெடுத்து அவன் நிர்ணயிக்கிறான் அப்படின்னோடனே அப்புறம் சுதந்திரம் பெற்றதற்கான அடிப்படை என்ன? ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்கிறோம், இவ்வளோதான். அதனால நீங்கள் வந்துட்டு இந்த வெற்றியை வச்சுக்கிட்டு அப்படி தமிழ்நாடு மாற்றத்தை சந்தித்து விட்டது, ஒரு தலைமுறை மாற்றம், எல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே ஒன்றும் கிடையாது. சுப்பிரமணிய சாமியில் ஆரம்பித்து
இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட பெட்டிஷன்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் போட்டு போராடி இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கல. தேர்தல் ஆணையத்தை ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் நீங்க மக்கள் இயக்கத்துக்கு நாங்கள் வந்துருக்கிறோம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி ஆதவ் அர்ஜுனா இஸ் அன் யங் மேன். மற்ற எல்லாரும் சொல்ல வரேன், இன்க்ளூடிங் ஜோசப் விஜய். இங்க இந்த அதிமுகன்ற கட்சி நாளைக்கு இருக்குமா இருக்காதான்ற பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு பிளவு, ஏற்கனவே பல பிளவுகள் ஏற்பட்டிருந்த ஒரு நிலையில மறுபடியும் இன்னொரு பிளவு அந்த கட்சி சந்திக்குது. இருக்கிறதே 47 எம்எல்ஏக்கள் தான். அதுல ஒரு 25 பேர் தனியா போயிட்டு 22 பேர் தனியா இருக்காங்க. இதுல நாங்க தான், எங்ககிட்ட தான் பெரும்பான்மை இருக்கு, எங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் சபாநாயகர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனால் தவிக தலைவர் விஜய் அவர்கள் யாரு பிளவுபட்ட குரூப்ல யாரை மீட் பண்ண போறாரு, முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் மீட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் போய் சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்களை மீட் பண்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கிறது? அதிமுக இருக்கணுமா அழியணுமான்றதுக்கு கவலை யாருக்கு வரணும்? சொல்லு பாலாஜி, யாருக்கு வரணும்? அதிமுகவினர் தான். வந்துதா? இருக்குதா? இருந்திருந்தா இவ்வளோ பேர் வெள்ளத்துக்கு போடுவீங்களா? உங்களை தானே பதவியில் உட்கார வச்சாங்க சசிகலா நடராஜன். அந்த அம்மாவை தூக்கி போட்டதுக்கான காரணத்தை சொல்லு. உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கு 123 பேர் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு 11 பேர் வெளியில் இவருக்கு சப்போர்ட்டா, ஓபிஎஸ் சப்போர்ட்டா நின்றுட்டு தர்மயுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை சேஃபாக உட்கார வச்சுட்டு ஜெயிலுக்கு போனவங்கள ஏன் கட்சியை விட்டு நிற்கிறீங்க? சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே யார் சொல்லி நிற்கிறீங்க? பிஜேபி சொல்லி தானே நிற்கிறீங்க. அப்புறம் ரெட்டை தலைமையாச்சு. இப்போ உடச்சி விட்றாரு. ரெட்டை தலைமையை நான் தான் காலி பண்ண சொன்னேன்னு சொல்றாரு சிவி சண்முகம். காலி பண்ணீங்க. அவங்க சொன்னாங்க ரைட்டு. நீங்க ஏன் காலி பண்ணீங்க? ஓபிஎஸ் ஏன் காலி பண்ணீங்க? தலைமை ஆசை தூக்கி போட்டீங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணீங்க. உங்களுக்கு தோதான ஆளை தான் போட்டுக்கிட்டீங்க. அப்படி தோதான ஆள் போட்டதுனால உங்களுக்கு செங்கோட்டையனுக்கு மோதல் இருந்துச்சு. செங்கோட்டையன் வெளில போனார், இதோ மந்திரி ஆயிட்டாரு. உங்க முன்னாடி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அல்ப பதறை அப்படின்னு நம்பியார் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறாரு உங்களை பார்த்து. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறீங்க. அரசியலை சரியா பண்ண தெரியணும். அரசியலை உன்னை காப்பாத்திக்க அரசியல் பண்றதுக்கு அப்படின்னோம்னா அது வேற விஷயம். நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கட்சியை அழிச்சுட்டு சிவி சண்முகம் அழிக்கிறாரு, வேலுமணி அழிக்கிறாரு. அவங்க அழிக்கிறாங்களா? வேலுமணியும் சிவி சண்முகம் என்ன சொல்றாங்க? எல்லாரையும் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்னாங்க. இதே தானே இது 5 பேர் உங்க கட்சிக்குள்ளே இருந்தபோது சொன்னாங்க. கேட்டீங்களா நீங்க? இதே வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நத்த விஸ்வநாதன், சிவி சண்முகம், அதானே இவரு செங்கோட்டையன், இந்த 6 பேர் தானே உங்களை சந்திச்சாங்க. சந்திச்சு பேசுனாங்க. செங்கோட்டையன் மட்டும் வெளில பேசினாரு, மற்றவங்க வெளில பேசல. வெளில பேசுறதுனுடைய விளைவு இப்போ போயிடுச்சு. கட்சி டோட்டலாவே போயிட்ட உடனே நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கட்சியுடைய பேச்சாளர் தானே ஜெயக்குமார். அவர் எவ்வளவு பெரிய கேண்டிடேட், எவ்வளவு பவர்ஃபுல். அவரு ஜெயலலிதா அமைச்சரவையில் வந்துட்டு அவரு சட்ட அமைச்சர், அப்புறம் ஸ்பீக்கர், சபாநாயகர். எவ்வளவு முக்கியமான சில பணிகளுக்காக அந்த அண்ணனை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஜெயலலிதான்றது எனக்கு தெரியும். அவரு 17,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு. நீ என்ன கட்சி நடத்தி இருக்கிற? நீ எனக்கு அதிமுக மேல ஒரு தனித்த பாசம் உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் மேல கொஞ்சம் பற்று உண்டு எனக்கு. அதிமுக காரங்களை பத்தி எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க? இங்க வந்து உன்னுடைய கூட்டணி கட்சி, ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா, இதெல்லாம் 2 பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்லாம் வச்சுட்டு இருந்தவரிங்க. சைதா பட்டேல் போட்டிட்டவர். 17,000 ஓட்டு. எப்படி? எதனால கட்சி நடத்துறேன்றீங்க? நீங்க மட்டும் 1,10,000 ஓட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா கட்சி நல்லா இருக்குதா? கட்சி ஜெயிச்சது ஸ்டாலின் தோத்தாரு, கவலை இல்லை. கட்சி சேர்ந்த 60 பேர் உள்ள வந்துட்டான். என்னைக்கு ஜெயிக்க முடியும்? புரியுதுங்களா? அது கட்சி. உங்களுக்கு என்ன? அது கட்சி. ஒரே ஒருத்த முரண்பட்டான திமுகல. அவர் என்ன சொன்னாரு? பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னாரு. உன் கட்சிக்காரர் என்ன சொல்றான்? பொறுப்பை நாம எல்லாரும் எடுத்துக்கோன்றான். கூட்டு பொதுக்குழுவை அப்படின்றாரு சிவி சண்முகம். கேட்கறதுல என்ன தப்பு? ஏன் கூட்டுங்களேன்? உங்களை முடிச்சு கூட்டிக்கிறதுக்கு பொதுக்குழுவை கூட்டினீங்கல்ல, இப்போ கூட்டுங்க. கூட்டுறதுக்கு முன்னாடி கடற்கடன்னு அவங்களெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்றீங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு மயிரா பிடிங்கிட்டீங்கன்னா தலை மொட்டையா தானே இருக்கும். ஒரு மயிறு இல்லைன்னா தலை மொட்டை தானேங்க. நீங்க அப்பத்துல இருந்து இந்த புடுங்க தான் புடுங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் கரெக்டா விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாருல்ல.
இல்லைங்க, விஜய் பயன்படுத்துறது பயன்படுத்தாது வேற கொஸ்டின். போனாங்க, விஜயை சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? திமுக தான் எதிர்க்கட்சி. நீங்க திமுக ஆதரவோட மந்திரி சபை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா இல்லையா? ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டுறது சரியா இல்லையா? ஆளுநரை பார்த்தீங்களா இல்லையா? ஆளுநரை பார்த்த கையோட நீங்க போயிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை போய் பார்த்தீங்களா இல்லையா? அப்ப திமுகவை எதிர்த்து அவர் வந்து நிற்கிறார். எனக்கு திமுக தான் சண்டை அப்படின்ற ஆளுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றாரு. அவங்க மைனாரிட்டி. என்ன தப்பு இருக்குது? ஸோ விஜய் ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல அவர் இருக்கிறாரு. அவர் அணுகுறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? ஐயா இப்படி 108 சீட்டுயா. இதே மாதிரியான ஒரு சூழல். ஸ்டாலின் வந்துட்டு வேற ஒருத்தரை அணுகிற மாட்டாரா? அப்ப விஜய் வந்துட்டு ஒரு 40 சீட்டு தான் வச்சுக்கோங்க. விஜய் அணுகாதா? திமுக அணுகாதா? அதெல்லாம் நான் ஒத்துக்கல. வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதான். இப்படி தொங்கு மந்திரி சபையை தொங்கு சட்டப்பேரவை ஏற்படுத்தி அதுக்குள்ள போது விளையாடணும்னு தான் பாஜக நினைக்கும் போது அதற்கு எதிராக திமுக விளையாடாதா? அந்த மாதிரி நிலையில ஒருத்தர் அண்ணா திமுக விளையாடாதா? அப்ப விஜய் விளையாடுறது மட்டும் தப்பா? விஜய் விளையாடின மட்டும் சோஃபா போச்சு, மந்திரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நவாப் நாற்காலி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னைக்காச்சும் உங்களுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கிறீங்களா? ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கிறீங்க. செல்வி ஜெயலலிதா யாரோட கூட்டணின்றதுக்காக திருவான்மையூர்ல பெரிய ஒரு கூட்டத்தையே போட்டாங்க. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் வந்துட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு கலந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கூட்டணியை முடிவு செஞ்சது நீங்க தான் தனியா முடிவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸும் அவரும் சொல்றாங்க. உண்மையா பொய்யா? அப்ப நீங்க முடிவெடுத்த விதமே தப்பு தானே? அப்ப இந்த வெற்றிக்கு நீங்க தோல்விக்கு நீங்க தானே பொறுப்பே இருக்கணும். அப்போ இந்த கட்சியை காப்பாற்ற எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம சதறி போன ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அது நல்லா தோத்ததுக்கு பிற்பாடு 47 பேர் இருக்கும்போது அதுக்கப்புறமும் நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க, விஜய் எதிர்க்கணும் அப்படின்னா விஜயை கவுத்து விட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு திமுக யாரு அவர் எதிரின்னு சொல்றாரோ அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வந்துட்டு விஜயை ஆதரிக்கிறத ஸ்டாலின் அதுவும் அனுமதிக்கிறாரு. ஆனா நீங்க வரக்கூடாது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்ற நீங்க விஜயை கவுத்து விடுன்றீங்க. இதுல யாரு சரி யாரு தப்பு? சரியான அரசியல் பண்றது யார் சார்? அவங்க தானே. அதனால தான் 25 பேர் அங்க போயிட்டாங்க, உங்ககிட்ட 20 பேர் இருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த கட்சியை காப்பாத்துறதுல அக்கறை உள்ளவரா இருக்கீங்களா? இல்ல. அதை விட்டுட்டு நீங்க விஜய் வந்துட்டு சுத்தி வர்றதுன்றது தப்பு. விஜய்க்கு ஒரு பஃபர் ஏற்கனவே 160 வந்தாச்சு, இன்னொரு 145 அவ்வளவுதான். அவருக்கு எவ்வளவு குறி வைக்கிறீங்க நீங்க? ஏங்க நீங்கெல்லாம் பண்ணாத விஜய் ஏதாவது புதுசா பண்ணிட்டாராங்க? நீங்க அந்த ரெசார்ட், என்ன ரெசார்ட் அது? கூவத்தூர் கூவத்தூர் ரெசார்ட். கூவத்தூர் ரெசார்ட் நீங்க பொண்ணாத்ததெல்லாம் விஜய் பண்ணிவிட்டாரா? சோஃபா அனுப்பினாருலாம் சொல்றாரு. அங்க நடந்துச்சுல்ல. அப்புறம் எல்லாம் வழி அதுதானே செய்வாங்க. நல்லது செஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின். அது சரி, அப்போ அதை அப்படியே கடைபிடிச்சு செய்யறாருல விஜய். அதை அப்படியே நீங்க போட்டார்ல 1000 ரூபாய். நல்லது செஞ்சா அதை கடைபிடிப்பாங்க. நீங்க ஆட்சியை கெட்டியா பிடிச்சிக்கிறதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அதையும் தான் அவர் கடைபிடிப்பாரு இல்லையா? ஆனா மறுசீரமைப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரியல நமக்கு. மகளிர் உரிமை தொகையில அது மறுசீரமைப்பு. வேறங்க. விஜய் இதை வந்துட்டு இருக்கிற ஃபைனான்ஸை பொறுத்துட்டு தான் கலந்து ஆலோசிச்சிருக்காரு. ஒரு வெள்ளை பேப்பர் தரேன், மஞ்சா காகிதம் தரேன், ஏதோ சொல்றாரு. வரட்டும் பார்ப்போம். ஒன்றும் விட்டுற போறதில்ல. எதிரில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. யாரு? திருச்சி எம்எல்ஏ தங்கம் தென்னரசு. அவர் ஒன்றும் விட்டுற போறதில்ல. அவர் திறக்க போறாரு வாயை. அப்போ தெரிஞ்சிடும் எல்லாமே. டிரான்ஸ்போர்ட் இதோ இருக்கிறாரு சிவசங்கர், அவர் விட மாட்டாரு. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்க அனுபவத்தோட உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கிழிப்பாங்கல்ல. ஸோ அந்த எதிரில் இருக்கிற ஏதோ ஆதவர்ஜுனால பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு முடியுமான்னு கேட்குறேன். அவன் சொல்றாரு, நான் அவ்வளோ கேள்வி உதயநிதி கேட்கும்போது ஏன் அமைதியா இருந்தாருன்னா, ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டாரு. நம்ம அவங்க பேசிட்டு போகட்டும், பேசி வெளிநாடு பண்ணிடுவாங்க, நம்ம அமைதியாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாரு. அதனால அமைதியா இருந்தேன். ஆன்சர்டு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின்ஸ். பொலிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டார். இவ்வளவுதான் விஷயம். எதை சொல்லணும்? மைனாரிட்டி. ஆமாம், மைனாரிட்டி தான். முடிஞ்சு போச்சா? மைனாரிட்டி ஆனால் விட்டு தர மாட்டோம். மைனாரிட்டியுடைய நலனை. ஓகே. இன்னொரு இது வருது, அந்த ஜோதிடர் போட்ட தப்பு நீக்கு. முடிஞ்சு போச்சா? அடுத்தபடி என்ன பண்ணாரு? ஏற்கனவே குதிரை பேர அரசியல், குதிரை வேகத்தில் அரசியல், அது ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்பீச். இதை சொல்ல வரேன். ஏற்கனவே செய்த அரசுகள் செய்த நல்ல திட்டங்கள் எடுத்து நாங்கள் தொடருவோம். முடிஞ்சு போச்சு இல்லை? அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாமே. விஜய் கொண்டு எந்த நெருக்கடியுமே இல்லைங்களேங்க. இவர்னா உதயநிதியோட ஸ்பீச் என்ன? ஸ்கோரிங் பாயிண்ட், அவ்வளோதானே. பொலிட்டிக்கல் ஸ்கோரிங் தானே அது. பார்த்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி தானே அவர் வந்துட்டு எதிரில் உட்காந்துட்டாரு. அப்புறம் என்ன?
இவ்வளவு விஜய் தாக்கி பேசுற நீங்க பரப்புரையில தாக்கி பேசிருக்கணும் இல்லையா விஜய? அப்பெல்லாம் நீங்க கண்டுக்காதே விட்டீங்களே விஜய. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்றதானே நம்ம என்னங்க ஓவர் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட் எதிர்த்து குற்றச்சாட்டு சொன்னா நீங்க அடிக்கணும். ஸ்டாலின் செய்ய மாட்டாரு, அவருக்கு சாதனையில குறி வச்சாரு. நீங்களாம் பேசிருக்கலாமே. ஐயா நீங்க இப்படி பேசுறீங்களே, நீ நடிகர் நானும் நடிகர், சொல்லு எப்படி ஏதாவது ஒண்ணு பேசிருக்கலாம். எதுவுமே பேசல, சட்டப்பேரவைக்கு வந்துட்ட உடனே தான் விஜய் அடிக்கணும். அது என்னது? செட் ஆகாது. ராங் அப்ரோச். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.